கடகராசிக்காரங்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க. 2023லேருந்து அவங்க மனத நான் படாத பாடு புண்படுத்தியிருக்கேன். அதனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் 2 ஒரே நேரத்தில வந்தா எப்படி? அந்த மாரி தான். இந்த பக்கம் அஷ்டம சனி, இந்த பக்கம் 10ல குரு. பாதி பேர் வேல போயிருக்கும். இந்த 2023, 24லாம். அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் தான் வந்து அவங்களுக்கு சனி பகவான் ரிலீஸ் ஆகுறார். உங்கள எட்ட விட்டு போறார். "எப்பா நீ போயிட்டு வாப்பா." ஏன்னா 2 1/2 வருஷம் படாத பாடுபடுத்தியிருப்பார். 10ஆம் வீட்ல இருக்கக்கூடிய குரு, அப்புறமா 11க்கு வந்து திரும்ப 10க்கு போய், இப்ப 12ஆம் வீட்டுக்கு வரார். சரி. 12ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா, இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையில் வந்து அந்த குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகுன்னா, தம்பதிகளுக்குள்ள இருக்கிற சண்டைகள் எல்லாம் சரியாகும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாகும். 6ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா, இவர்கள் ரொம்ப உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அன்வான்டட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டுரும். நெறைய பேர் தீர்த்தவாரிலாம் அதனாலலாம் என்ன ஏற்பட்டு வயிறு, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுருக்கும். அவங்களுக்கெல்லாம் குரு பகவான் பார்வை படும்பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். 2ல கேது வரார். இதான் முக்கியமான விஷயம். ம், ம். இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கான முக்கியமான நேரமே இந்த நேரம் தான். இந்த உடம்புல எதையாவது தேவையில்லாதது சாப்பிடுறது. சைனீஸ் ஸ்ப்ரிங் ரோல் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னீங்கன்னா, மாட்டிப்பீங்க. சரி. ஸோ, அதனால அத மட்டும் பார்த்துக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு இனியாவது சந்தோஷம் நடக்குமானா, ரொம்ப அற்புதமா நடக்கலாம். ஆனா 8ல ராகு வரார். சார் சொன்ன மாரி 8ஆம் இடத்துல யார் வராருன்னு பார்த்தா ராகு வரார். ராகு வரும்போது ஆக்சிடென்டல் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. வண்டி எடுக்கும்போது நீங்க திருவேற்காடு கருமாரியம்மன், அது மாரி மாரியம்மன், அது மாரி பெண் தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள வழிபட்டுக்கிட்டே வண்டி எடுக்கணும். வண்டி எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வண்டி எடுங்க. காரணம் என்னன்னா, இந்த இவர் வந்து ராகு பகவான் 8ல் வருவது, வண்டியில இந்த வீலிங் பண்றது, ஃப்ரண்ட் வீல் அப்படி தூக்கிட்டு போறது, அதெல்லாம் பண்ணா அப்படியே போ வேண்டியதுதான். ஸோ, அதனால இந்த ரேசிங்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஸ்டண்ட். அதே மாரி 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால், வீடு, மாடு, மனை போன்றவையெல்லாம் ஏற்படும். ப்ரமோஷன். கடைசி வரைக்கும் உங்க மேனேஜர் சொல்லிட்டே இருந்திருப்பாரு. இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், சரிப்பட்டு வர எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கப்பா. கடைசியா உங்களுக்கு இந்த வருஷம் தான் அப்ரூவல் குடுப்பாங்க. கண்டிப்பா நீ சரிப்பட்டு வருவ. அப்படின்னு உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். ஸோ கடகராசிக்காரங்க மிக சிறப்பாக சந்தோஷமா இருக்க போறீங்க. முக்கியமான பெரிய விஷயமே என்னன்னா, ரொம்ப நாளா 2 வருஷம் ஒருத்தன ஜெயில்ல போட்டு வச்சுட்டு, ஜெயில் கதவ திறக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். அந்த மாரி தான் இத்தன நாள் கூண்டுக்குள்ளேயே இருந்தீங்க நீங்க. இப்ப தான் நீங்க வெளிய சிறகடிச்சு பறக்க போறீங்க. அதனால புதுசா சந்தோஷம் வரணும்னு இல்ல. இந்த கேட் தொறந்து விட்டதே பெரிய சந்தோஷம் தான். அஷ்டம சனி முடிய போகிறது. அதனால ஹேப்பியா இருங்க, ஜாலியா இருங்க.